பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்துணை நன்மையும் எத்துணை இன்பமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட இதை தான் பேச விரும்புகிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்துணை நன்மையும் எத்துணை இன்பமானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய குணம் என்னவென்று கேட்போம் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்களோடு கூட ஒரு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிப்பது, அல்லாவிட்டால் தன்னுடைய சகோதரோடு கூட மகிழ்ச்சியாய் இணக்கமாய் இணைந்து வாழுவதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய, அல்லாவிட்டால் தேவனை சார்ந்து நிற்கிற ஒரு மனிதனுடைய குணாதிசயமாயிருக்கிறது. கர்த்தரும் அதை தான் விரும்புகிறார். தேவன் ஒருபொழுதும் நாம் பிரிந்து இருக்க வேண்டும், நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருபொழுதும் கர்த்தர் விரும்புகிறதில்லை. வேதாகமத்தின் ஒரு சம்பவம் நமக்கு இதை ஞாபகப்படுத்துகிறது. இதோ யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அவன் தன்னுடைய மாமன் வீட்டிற்கு ஓடி போகிறான். அந்த மாமன் வீட்டிலே அவன் 20 ஆண்டு காலங்கள் அவன் முடிந்த பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், மீண்டுமாய் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறான். இப்படி சொந்த தேசத்திற்கு அவன் திரும்பி வருகிற பொழுது இந்த யாப்போக்கின் நதியை கடந்து வருகிறான். யாப்போக்கின் நதியை கடந்து வருகிற அந்த சமயத்திலே இவன் ஒரு காரியத்தை செய்கிறான். தன்னுடைய அண்ணனுடைய அந்த பழைய பகையை நினைக்கிறான். நினைத்தவன் அவனை சந்திப்பதற்காய் ஆள் அனுப்புகிறான். இதோ உம்முடைய தாசனாகிய, அல்லாவிட்டால் உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு வருகிறான் என்று சொல்லி ஏசாவுக்கு சொல்லி ஆள் அனுப்புகிறான். அவனும் 450 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். யாக்கோபு இரவு முழுவதும் தேவனோடு கூட போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி. காரணம், யாக்கோபிற்கு அநேக ஆஸ்திகள் இருந்தது. அவன் தன்னுடைய ஆஸ்திகளை, அல்லாவிட்டால் தன்னுடைய உடைமைகளை 2ஆய் பிரிக்கிற அளவிற்கு பெரிய பரிவாரங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் தேவ சமூகத்திலே ஆசீர்வாதம் என்று கேட்டது அவனுடைய சகோதரனோடு கூட ஒற்றுமை, அவனுடைய சகோதரனிடத்தில் இருக்கிற அந்த பகைமையை மறந்து அவனுடைய சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிறான். தேவனும் யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்கிற பெயரை அவனுக்கு அளித்து அவர் போகிறார். இப்பொழுது ஏசா வருகிறான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏசா யாக்கோபை கண்டபோது இருவரும் ஒருவரையொருவர் கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த பிரிந்திருக்கிற அந்த சகோதரனுடைய பாசம் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? அப்பொழுதுதான் ஏசா கேட்கிறான், யாக்கோபால் ஏசாக்கு அனுப்பப்பட்ட வெகுமதிகளை எல்லாம் பார்த்து இவைகளெல்லாம் என்னத்திற்கு என்று சொன்ன பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைப்பதற்கு அனுப்பப்பட்ட வெகுமதிகள் என்று சொன்ன பொழுது ஏசா சொல்லுகிறான், எனக்கு தேவையானவைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனவே உன்னுடைய வெகுமதிகள் உன்னோடு இருக்கட்டும் என்று சொன்ன பொழுது யாக்கோபு அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினாலே அவன் அந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏசா கேட்கிறான், நான் உனக்கு முன்னாய் நடக்கட்டுமா, கொஞ்சம் மனிதரை விட்டு செல்லட்டுமா? யாக்கோபு சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் கிடைத்த தயவு போதும், நீர் என்னோடு கூட பாராட்டின அந்த அன்பு போதும், இதையெல்லாம் எதற்கு என்று சொல்லி யாக்கோபு ஏசாவை அனுப்பிவிடுகிறான். பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் பயந்து நின்ற நிலையிலே இதோ ஏசாவினுடைய அன்பு யாக்கோபை அவ்வளவு மகிழ செய்தது. அதன் பிறகு அவர்கள் சண்டையிட்டு கொள்ளவில்லை, மாறாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கும் நம்முடைய சகோதரர்களோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சோதரம் ஒரு நிமிடம் நாம் தற்பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். எனவே நாமும்
ஒற்றுமையாய் வாழுகிற கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர், மகத்துவமானவர், உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்துணை நன்மை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, தகப்பனே, நாங்களும் எங்கள் சகோதரோடு கூட ஒற்றுமையாய் வாழும்படியாய் ஆண்டவரை இணைந்து வாழும்படியாய் ஆண்டவரே சோதரன் எங்களுக்குள்ளாய் இருக்கிற கசப்புகளை ஆண்டவரை மாற்றிவிட்டு, எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரை கருத்து வேறுபாடுகளை மாற்றிவிட்டு, என் தேவனுக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே ஒற்றுமையாய் வாழுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.